திரைப்பட படப்பிடிப்பின் போது ஸ்டன் மாஸ்டர் மரணமடைந்த வழக்கில் ப. ரஞ்சித் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாடி பகுதியில் கடந்த 13ஆம் தேதி நடந்த அந்த வேட்டுவம் படத்தினுடைய ஒரு சண்டை காட்சி எடுக்கப்பட்ட போது காரானது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரத்துல பறந்து விழுந்த நிலையில அந்த கார் உள்ள சிக்கி சண்டை பயிற்சியாளர், அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் சம்பவ இடத்திலே உயிரிழந்தாரு. அந்த வழக்கை கிட்டத்தட்ட ப. ரஞ்சித், அதே போல நீலம் புரொடக்ஷன் இருக்கக்கூடிய மேலாளர் உள்ளிட்ட 4 பேர் மேல கீழையூர் காவல் நிலையத்துல அலட்சியமாக செயல்பட்டு உயிர் சேதத்தை ஏற்படுத்துறது போன்ற பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த நிலையில சண்டை கலைஞர் வினோத், தயாரிப்பு நிறுவன நிர்வாகி ராஜ்கமல் உள்ளிட்டவர்கள் முன்ஜாமீன் எடுத்த நிலையில ப. ரஞ்சித் அவர்கள் இன்னைக்கு கீழ்வேலூர் நீதிமன்றத்துல ஆஜராகிருக்கிறாரு. கிட்டத்தட்ட காலை 10 மணிக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது. 1 மணி நேரத்துக்கு மேல காரிலேயே காத்திருந்து சுமார் ஒரு 12 மணி அளவுல நீதிபதி மீனாட்சி அவர்கள் முன்னிலையில கீழ்வேலூர் நீதிமன்றத்துல ஆஜராகி இருக்கிறாரு. முன்ஜாமீனுக்கு உரிய ஜாமீன்தார் 2 பேரை அவர் நிறுத்தின நிலையில வழக்கறிஞருடைய இங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்க நிலையில அவர் முன்ஜாமீனுக்காக ஜாமீன்தார்களை நிறுத்தி அவர் உரிய ஆவணங்களை சமர்ச்சதுனால பிணையில தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேல இந்த சம்பவம் நடந்தாலும் மீண்டும் அடுத்த வட்டமா அந்த வழக்குடைய தொடர்ச்சியாக அவருக்கு அடுத்த வாய்தா என்னைக்கு வரும் அப்படின்ற விவரங்களை நீதிமன்றத்துல விரைவில் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவர் கையெழுத்திட்டு ஜாமீன்தார்களை நிறுத்தி அவர் தற்போது கீழ்வேலூர் நீதிமன்றத்துல ஆஜராயிருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.